லட்டூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான் இருக்க போது. இது நீங்கள் ஆஃபீஸ் அண்ட் காலேஜ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெய்லி மேக்கப்புக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பான்ஸ் சார்கோல் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அதே பான்ஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸுமே கூட. நீங்கள் அஃபோர்டபுளாக ஒரு மாய்ஸ்சரைசர் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த பான்ஸ் உங்களுக்கு வந்து செட் ஆகும். இது ஜெல் டைப்லேயும் வரும், க்ரீம் பேஸ்லேயும் வரும். நான் வந்து க்ரீம் பேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே க்ளோ கொடுக்கும் போக போக அப்படின்றதுனால. எனக்கு வந்து ஜெல் டைப் என்னவோ அவ்வளோ பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரிக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை விடவே டெய்லி மேக்கப்புக்கு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இதை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி சாப்பிட்டது வந்து அந்த காரம்லேயே ஃபேஸ் ஃபுல்லாக காரமாயிடும். அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து நான் மாமா எர்த்தோட டெய்லி ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆயுஷோ, வீகோ டர்மரிக்கோ, பான்ஸோ இல்லை நீங்கள் டெய்லி என்ன டே க்ரீம் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு வந்து ஸ்கின் கேர் பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். டோனர் யூஸ் பண்ணுங்கள். கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். கிளென்சர் யூஸ் பண்ணாத அந்த சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னா ஹோம்மேட் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின்னை வந்து தயவு செஞ்சு கேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் டே க்ரீம் வந்து அங்கங்கே டாட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அங்கங்கே திட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு மாதிரி பேட்சியாக தெரியும். ரொம்பவே நல்லா இருக்காது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பவுடர் யூஸ் பண்ணலை. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஐப்ரோக்கு ஜம்ப் ஆகிட்டேன். ஐப்ரோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கும் அண்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக காமிச்சிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். நீங்கள் ஐப்ரோ பென்சில் வச்சும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வந்து பேலட்டில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து க்ரைலானோட ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட ப்ரஷ்ஷுமே கூட. ப்ரஷ் வந்து இது தனியாக வாங்கினது. இதுவுமே க்ரைலானோட தான். ப்ரஷ் வந்து அரௌண்ட் 250 சம்திங் வரும். அண்ட் பேலட் வந்து 2000 சம்திங் வரும். நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அதனால் நான் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அஃபோர்டபுளாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஃபில்லர் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து 300 தான் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயே ஜெல் லைனரும் வரும், ஐப்ரோ ஃபில்லரும் வரும், கூடவே வந்து ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் டெய்லி யூஸ்மே கூட. பவுச்சோடு வந்து நான் டெய்லி மேக்கப் பண்ணுறதை வந்து தொலைச்சிட்டேன் அவுட் ஸ்டேஷன் போயிருந்தப்ப. அதனால தான் நான் வந்து இந்த பிராண்டோடது இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தற்சமயத்துக்காக. ஸோ நான் இந்த ஐப்ரோவும் நல்லாவே ஃபில் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஐலைனர் போட போகிறேன். ஐலைனர் வந்து நிறைய பெரிய விங்கு இல்லை போல்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆஃபீஸ்க்கு அண்ட் காலேஜ்க்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஐலைனர் தான் நான் இப்போ போட போகிறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஐலைனர் லுக் வேணும், எனக்கு ஐலைனரே போட தெரியாது சிஸ்டர், எனக்கு வந்து அதை பற்றி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஐலைனர் எப்படி போடுறோம் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கேன். ஓல்டும் ஒன் நியூவும். நான் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐலைனர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 ஐஸ்க்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு லுக்கே கிடச்சிருக்கும். இப்போ வந்து டேஸ்லரோடது காஜல் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து என்ன காஜல் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இழுத்தீங்க அப்படின்னாலே ஹை வந்து அழகாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஹைலிட்டில் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ட்ரிக்கு, தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப போல்டாக பண்ணிவிட்டு மேக்கப் போனோம் அப்படின்னா காலேஜ்லேயும் ஆஃபீஸ்லேயும் நம்மளை வியர்டாக பார்ப்பாங்க. அதனால் லிப்ஸ்டிக் வந்து நான் இந்த இடத்துல மெரூன் யூஸ் பண்ணுறேன், நைக்காவோடது. நீங்கள் என்ன நியூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சம் ரீசன்ஸ்க்காக நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் நெக்ஸ்ட் ரீல்ஸ் எடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்கன்னா நியூட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃபேஸ்க்கு என்ன செட் ஆகி, உங்கள் ஸ்கின் டோனுக்கு என்ன செட் ஆகி, என்ன லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த லிப்ஸ்டிக்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மெர்ச் பண்ணி விட்டுக்கோங்க. சிலர் வந்து மேலேயும் கீழேயும் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு சைடில் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதை விட்டுடுறீங்க. அதையுமே கான்சன்ட்ரேஷனோடு பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு பிந்தி ஸ்டோன் வச்சு பிந்தி வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஆல்ரெடி ஹேர் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். ஹேர் பேக் போட்டு அதுக்கு வந்து லைட்டாக சீரம் அப்ளை பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் போட்டு வச்சுட்டேன். ஹோம்மேட் வந்து ஹேர் மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க்ன்ற டீட்டெயில் எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தாராளமாக நம்ம வீடியோ போடலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.